அண்டு என் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. என் அம்மா வந்து எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசில் அவங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு பையனாக நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ அவங்க எப்படி என்னை பார்க்குறாங்கன்னு தெரியாது. பட் அவங்க விட்டு விலகி நான் ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆனாலுமே வந்து அம்மான்ற ஒரு இருக்குல்ல, அது செம சூப்பராக எமோஷ்னலானது. அது அவங்க கிட்ட பேசுகிறப்போ ஒரு சின்ன ஒரு ஆசுவாசம் கிடைக்கும். அப்போதான் நான் ஒரு பையனாவே உணர்வேன். அப்போதான் நான் மனுஷனாவே உணர்வேன். அது வரைக்கும் நான் மனுஷனாவே இல்லை. ஏதோ ஒரு ஜோன்ல ஏதோ ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி அப்படியே போயிட்டு இருக்கிறேன் நான். அண்ட் வந்து அது அம்மா கிட்ட பேசுறப்போ நான் ஒரு சின்ன பையனா, ஒரு பிள்ளையா அப்படி வந்து அம்மா கிட்ட இருக்கிறேன். எங்க அம்மா அழறாங்க. அழாதுமா. ஸோ அப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம் இது மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய அளவில் வந்து உழைச்சிருக்கோம். அண்ட் டிசைனர் கபிலனுக்கு வந்து நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கபிலனோட ஒர்க் வந்து ஃபினாமினல். போஸ்டர் டிசைன்லாம் வேற லெவலில் வந்து அவன் கலக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற லெவலில் வந்து அப்ரோச் பண்ணிருக்கான். அண்ட் சவுண்ட் டிசைனர் ரூபன் வந்து ஒரு லைவ் சவுண்டை வந்து பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரூபனோட பேர் வந்து டெஃபினட்டா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பேசப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலும், என்னுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் என் கூட இருக்கிற, எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெல்விஷர் எல்லாருக்குமே, அப்புறம் என்னை விமர்சிக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய நன்றிகள். நீங்க இல்லைன்னா டெஃபினட்டா நான் கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஆல். ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாஸ்டாலஜியாவாக இருக்குது. தெய்வ திருமகள் தாண்டவம் ஆடியோ லான்ச்சிங் தான் நடந்தது. அதே ரம்யா, அதே தனஜயன் சார், அதே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அப்படி ஜிவி அண்ட் அஃப்கோர்ஸ் விக்ரம் சார். ரொம்ப நாஸ்டாலஜியாக இருக்குது சார் இது. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் நம்ம ஞானவேல் சார். ஒரு விஷனரி ப்ரொடியூசர்னு சொல்லணும். சாரோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். டக்குன்னு ஒரு கார் எடுத்து வெளியே கூட்டு போவாங்க. ஒரே படத்தில் விக்ரம் சாரை சேர்க்கணும், சூர்யா சார் வரணும், காட் சார் வரணும், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நடத்தி காட்டிட்டு இருக்கீங்க சார். பெஸ்ட் விஷஸ். இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்தியன் ஃபிலிமில் மைல் ஸ்டோனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் சார். தனஞ்சயன் சார் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் சார். அண்ட் ஜிவி, படம் மியூசிக் கேட்டர்னு ஒன்று தெரியுது. ஜிவி, யூ கிராஸ்ட் தெய்வ திருமகள் அண்ட் தாண்டவம் போத். ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக ரெண்டுமே கிராஸ் ஆகிடுச்சு. ரஞ்சித், பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். இன்னும் அட்டக்கத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். உங்களோட சாதனைகள் வந்து, உங்கள் எண்ணங்கள், உங்கள் சாதனைகள் தொடரணும். அதுக்கு என்னோட மிகப்பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். நிறைய படம் ஃபர்ஸ்ட் லுக்லேயே தெரிஞ்சிருச்சு அந்த படத்தோட எவ்வளோ கஷ்டமான படம் அது எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. சில இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தேன். ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. அது ரொம்ப ஈஸியாக்கியிருப்பார் விக்ரம் சார். அது எனக்கு தெரியும். எனக்கு ஏன்னா அதை பற்றி எக்ஸ்பிரஸ் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னியாக இருந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு. அது நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த படத்தில் பண்ணிருப்பீங்க. ஆனால் எப்படி பார்வதியை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப டஃப்பான விஷயம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ஸ்டெப் பேசியிருக்கோம், நானும் பார்வதியுமே. ஆக்சுவலாக வந்து அவங்க நிறைய ஷீல் கம் வித் ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக தான் ஒரு படத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைப்பாங்க. அது உள்ள தான் வரும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ குட் லக் பார்வதி. அண்ட் ஐம் ஷுர் இட் வில் பி அனதர் மைல் ஸ்டோன் யுவர் கரியர். அது படம் பார்க்கும்போது மினிக்கி சாங்லேயே தெரிஞ்சது. ஐம் ஷுர் இட்ஸ் கோயிங் டு பி கிரேட்.